வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது, சாக்லேட் பிஸ்கட், என்னென்ன சாக்லேட் சாப்பிட்ட, என்ன கேக் சாப்பிட்ட, எல்லாமே வயிற்றுக்குள்ளே இருந்து காமிக்கும். சரியா? பிஸ்கட் சாப்பிட்டியா? அப்போ காமிக்கும். சரியா? இந்த இருக்கு பாரு ஃபோனு, இந்த ஃபோனை எப்படி வச்சு தடகுவேன். சரியா? வயிற்று தடகுனா உள்ளே என்ன இருக்குன்னு காமிக்கும். என்ன? சரியா? ஒன்றுமே இருக்காது, நீ சாப்பிடல. அப்போ ஒன்றுமே இருக்காது. ஐயா, எத்தனை சாப்பிட்ட? இறக்கி இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. பாத்தியா? ஐயோ இங்கே பாருங்க தியா வயிற்றுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு. ஐயா, ஐயோ கால்லாம் இருக்கு இப்படி. இந்த ஒன்று இருக்கு போ. ஐயோ இங்கே பாரு எவ்வளோ பெரிய பூச்சி. தியா வயிற்றுக்குள்ள தான் இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன். தியா வேற இங்கே பாரு வயிற்றுக்குள்ள இருந்து எவ்வளோ பெரிய கண்ணை காமிக்குது பாரு. இங்கிட்ட வந்து உட்காரு. சரி சரி, இவ்வளோ பூச்சி உன் வயிற்றுக்குள்ள இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் நீனே சொல்லு. சரி அப்பாட்ட ஃபோன் அடிப்போம். ஃபோன் பண்ணி அப்பா வாங்க தியாவுக்கு வயிற்றுக்குள்ள ஊசி போட்டால் பூச்சி போயிடும், அப்பாவை கூட்டிகிட்டு நம்ம ஆஸ்பத்திரி போய்ட்டுருவோமா? இப்போ என்ன பண்ணணும்? பிஸ்கட் சாப்பிடுவியா? ஒன்று மட்டும் சாப்பிட்றியா? எடுத்துகிட்டு வரவா? அப்பா வா, இன்னொரு பூச்சி இருக்கான்னு பார்த்துருவோம். ஒன்று தானே சாப்பிட போகிற. சாக்லேட் சாப்பிடுவியா? தெரியாமல் எடுத்து திம்பியா? என்ன சொல்லணும் யாராவது சாக்லேட் கொடுத்தா? வேணாம் சொல்லணும். எனக்கு ஸ்டொமக்குள்ளே பூச்சி வந்துடும், அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லணும். சொல்லுவியா? இவா இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் லைட்டாக பார்த்துருவோமா பூச்சி போயிடுச்சா இருக்கான்னு. நின்னுக்கோ. சரியா? பாரு. ஐயோ நீனே பாரு, இங்கே பாரு. சரி ஒன்றும் சாப்பிடாத. என்னப்பா இங்கிட்டு வந்து உட்காரு. சாக்லேட்டு சரிப்பா போயிருக்கோம் நேரம். சரியா? பூச்சி போயிருக்கான்னு மட்டும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு செக் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும். சரியா? சாப்பாடு கொடுக்கும்போது வேணான்னு சொல்லக்கூடாது. என்ன? இங்கே வா, லைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இதை மட்டும் பார்த்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடு. தண்ணி குடித்தா சரியாக போயிடும். சரியா? லைட்டாக பார்த்துருவோம். ஐயோ இன்னும் குட்டி குட்டி பூச்சி நிறையா இருக்கே வயிற்றுக்குள்ளே. திரும்ப முதுகில் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். திரும்ப இருக்காது, லைட்டாக பார்ப்போம். திரும்ப ஐயோ முதுகில் பாரு எவ்வளோ பெரிய பூச்சி. நீங்கள் பாரு, நீனு செக் பண்ணிடலாம். என்ன நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா பூச்சி இருக்காதுன்னு? தண்ணியை நல்லா குடிச்சியாம்மா? சரி. ஐயோ என்ன எக்ஸ்ட்ரா பூச்சி வேறு இருக்கு. இங்கே பாரு உன் வயிற்றுல என்ன இருக்குன்னு. சரி வா 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 வா, செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகிறதா இல்லை எப்படி என்னன்னு யோசிப்போம். ஏமா வேணாம்? அப்படா நீ சாக்லேட் சாப்பிடாம இருப்பியா? சாப்பிட்டா அப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணணும்? பிஸ்கட் சாப்பிட்றியா? சாக்லேட்? பென்சில் வச்சு எழுதணும். ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடணும். சரியா? சாதம் கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டு வேணான்னுலாம் சொல்லக்கூடாது. என்ன? சாப்பிட்றணும். என்ன? இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடணும். ஓகேவா? சரி அப்படியே கண்ணை மூடிட்டு ரெடியாக நில்லு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு பூச்சி போயிடுச்சா, நீ நிறையா தண்ணி குடிச்சிருக்கீல அதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்துக்குருவோம். என்ன? சரியா? கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோ. இல்லை க்ளீன் ஆயிடுச்சு. ஓகேயா? ஆமாம் இங்கே பாருங்கள் மக்களே, ஜியாக்கு ஸ்டொமக் க்ளீன் ஆயிடுச்சு. ஓகேவா? டன். சரி ஓகே நின்றுக்கோ.